கோவை மாவட்டத்தில் தொடரும் மையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் தொடர்ந்து அடைமழை பொழிந்து வருகிறது. இந்த நிலையில் கோவையில் மிக முக்கியமான ஆறுகளில் ஒன்றாக இருக்கிற நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் அடிப்படையில் சித்திரைச்சாவடி அணையும் தடுப்பணையும் நிரம்பி இருக்கின்றன. இந்த அணையில் வரக்கூடிய நீரானது கோவையுடைய மிக முக்கியமான குளங்களுக்கு செல்லும். குறிப்பாக உக்கடம் பெரிய குளத்திற்கு நீர்வரத்து என்பது வந்திருக்கிறது. இதனால் உக்கடம் பெரிய குளத்தினுடைய நீர்மட்டம் என்பது கணிசமாக உயர்ந்திருக்கிறது. முன்னதாக கோடை காலத்தில் இந்த உக்கடம் பெரிய குளத்தின் நீர்மட்டம் என்பது குறைந்திருந்தது. தற்பொழுது நொய்யலாற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கின் காரணமாக பெரிய குளத்தினுடைய நீர்மட்டம் என்பது உயர்ந்திருக்கிறது. இந்த நீர்மட்டம் உயர்வதன் காரணமாக மாநகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் கிரவுண்ட் வாட்டர் என்று சொல்லக்கூடிய நிலத்தடி நீர் என்பது அதனுடைய நீர்மட்டம் என்பது மெல்ல உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே வரக்கூடிய காலங்களில் தண்ணீர் பஞ்சம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னும் சில நாட்களுக்கு இந்த மழை என்பது நீடிக்கும் என்ற அடிப்படையில் கோவிலுடைய உக்கடம் பெரிய குளம் மட்டுமல்லாமல் பல்வேறு குளங்களிலும் தண்ணீர் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நொய்யல் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சூழலில் பொதுமக்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம், யாரும் செல்ஃபி எடுக்க வேண்டாம் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். தற்பொழுது ஏற்பட்டக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு என்பது பொதுமக்களிடையே ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.